ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபார்முலா ஒன் பஞ்சாயத்து. இது ரவுண்ட் 18 சிங்கப்பூர். அப்புறம் சபரீஷ் என்ன அறிவிச்சிடலாமா? இதுக்கு மேல நீ யாரா மாமன், நான் யாரா மச்சான், ஃபயர் ரேசிங் அப்படி இப்படின்னு எதுவும் கிடையாது. கரெக்டா கன்ஸ்ட்ரக்டர்ஸ் ட்ரோஃபி அடிச்சாச்சு. ஸோ 75% ரேஸ் தான் முடிஞ்சிருக்கு. ஆனால் இன்னும் 25% அப்படியே இருக்கும்போதே மெக்லாரன் வந்து பேக் டு பேக் கன்ஸ்ட்ரக்டர்ஸ் அடிச்சிருக்காங்க. வாழ்த்துக்கள். அண்ட் அவங்க டிரைவர்ஸ்குள்ள இதுக்கு மேல என்ன நடக்க போகுது அப்படின்றது தான் ரெஸ்ட் ஆஃப் த சீசனோட ஸ்டோரியா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். 2023ல ரசலுக்கு சிங்கப்பூர்ல என்ன நடந்துச்சுன்னு நம்ம கண்டிப்பா மறக்க மாட்டோம். அண்ட் அவர் பேசின போதே தெரிஞ்சது அவரும் மறக்கல அப்படின்னு. அண்ட் அவருக்கு லைஃப் வந்து ஒரு ஃபுல் சர்க்கிள் வந்த மோமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ஒரு மோமெண்ட். ரொம்ப சந்தோஷம். வெரி வெரி ஹாப்பி ஃபார் ரசல் ஃபார் வின்னிங் சிங்கப்பூர். பயங்கரமான பர்ஃபார்மன்ஸ். ஆனா இன்னுமே மெர்சிடிஸ் ஏன் ஜெயிச்சோன்னு எங்களுக்கு தெரியலன்னு சொல்றதா என்னால ஒத்துக்க முடியல. அதை நம்ம டீட்டெயில்டா பார்ப்போம். இன்னும் மேக்ஸ் கையில சிக்காம இருக்கும் ஒரே ஒரு சிட்டுக்குருவி சிங்கப்பூர். ஏன்னா என்ன நடந்தாலும் சிங்கப்பூர்ல ஜெயிக்க முடியலையே அப்படின்றது வந்து இன்னைக்கு தெரிஞ்சது. அப்படியே அந்த 2வது படியிலேருந்து ஒரு ஒரு வின்னருக்கு ஷாம்பெயின் ஊத்திட்டு அப்படியே சிரிக்க முடியாம சிரிச்சிட்டு இருந்தது வந்து தெரிஞ்சது. அண்ட் இன்னைக்கு அவர் வண்டியில நிறைய பிரச்சனை வேற. லைக் ஆரம்பத்திலேருந்தே பிரச்சனை தான். கொஞ்சம் கடுகடுன்னு தான் இருந்தாரு. அதை பார்க்கணும். அண்ட் அஃப்கோர்ஸ் சிங்கப்பூர்ல ரேஸ் நடக்குதுன்னா சிங்கப்பூருக்குன்னே ஸ்பெஷலா சில சம்பிரதாயங்கள், சாங்கியங்கள்லாம் இருக்கு. அதை பத்தி நீங்க எங்களுக்கு சொல்லணும். ஸோ வணக்கம் அண்ட் வெல்கம். எங்களுக்கு பாயிண்ட்ஸ் டேபிள் நீங்க கொடுத்துருங்க. அதுக்கு அப்புறம் நம்ம சிங்கப்பூரோட சாங்கியத்திலேருந்து ஆரம்பிப்போம். கண்டிப்பாக. வணக்கம், எல்லாருக்கும் வணக்கம். வருவோம். டிரைவர் ஸ்டாண்டிங்ஸ் வந்தோன்னா பியாஷி பாக்குவை விட இந்த ரேஸ் தான் கொலகாண்டில் இருப்பார் முடிஞ்சதுக்கு அப்புறமா. அது ஏனும் பார்ப்போம். பட் ஸ்டாண்டிங்ஸ்க்குன்னு பார்த்தோன்னா பியாஷி தான் இன்னும் சாம்பியன்ஷிப் லீடராக இருக்கார். அவர் இன்னும் டீத்ரோன் ஆகலை. 336 பாயிண்ட்ஸில் இருக்கார். செகண்டு நாரிஸ் கொஞ்சம் கொஞ்சமாக பாயிண்ட்ஸை ஷேவ் பண்ணிகிட்ருக்காரு. பெருசாக சிக்னிஃபிகண்ட்டாக எதுவும் இல்லைனாலும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்ருக்காரு. நீங்கள் சொன்ன மாதிரி இன்னும் 6 ரேஸ் இருக்குது. ஏதாவது மாறுதான்னு பார்க்கணும். அவர் வந்து 314 பாயிண்ட்ஸில் இருக்கார். 2 பேருக்கும் டிஃப்ரென்ஸ் வந்து 22 பாயிண்ட்ஸில் இருக்குது. அடுத்து மேக்ஸ் 273 பாயிண்ட்ஸ். ஆன் அன் ஆவரேஜ் பார்த்தோன்னா நம்ம ஆல்ரெடி போன ரேஸ்க்கு அப்புறமே பேசிகிட்டு இருந்தோம் மேக்ஸுக்கு எப்படி ஸ்லிம்மான சான்ஸ் இருக்குது அப்படின்னு. இன்னும் 6 ரேஸ் இருக்குது. ஸோ ஆன் அன் ஆவரேஜ் அவர் 10 பாயிண்ட்ஸுக்கு மேலே பியாஸ்ரியை விட அவர் 10 பாயிண்ட் ஜாஸ்தியாக எடுக்கணும் ஆன் ஆவரேஜ். இந்த ரேஸ் நடக்கலை. ஸோ இன்னும் 6 ரேஸ் இருக்குன்ற பட்சத்தில் அவரோட சான்சஸ் இன்னும் கம்மியாகிட்டுருக்கு. பட் ஸ்டில் ஹீஸ் இந்த டைட்டில் ஃபைட். என்ன நடக்குதுன்னு பார்க்கணும். பின்னாடி ரசல் 237 பாயிண்ட்ஸில் இருக்கார். நம்ம ஆரம்பத்திலே பேசணும் இந்த சீசன் ஆரம்பிக்கும் போதே, சப்போஸ் மெக்லாரின் வந்து ஓரளவுக்கு ஆர் மெர்சிடிஸ் இன்னும் பெட்டராக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இது வந்து ஒரு செமையான 4-வே ஃபைட்டாக ஆயிருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு ரசல் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டுருக்காருன்னு அது இன்னுமே கண்டினியூ பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அதனால தான் அவர் பார்த்தீங்கன்னா டாப்பில் 237 பாயிண்ட்ஸில் இருக்கார். அதுக்கு கீழே சார்ல்ஸ் பார்த்தோன்னா 170. ஸோ த கேப் இஸ் வெரி ஹியூஜ். ஸோ அந்த அளவுக்கு ரசலோட பெர்ஃபார்மன்ஸ் இருந்திருக்கு. இப்படி தான் டிரைவர் ஸ்டாண்டிங்ஸ் இருக்குது. கன்ஸ்ட்ரக்டர்ஸ் வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி மெக்லாரின் ஒரு வழியாக கன்ஸ்ட்ரக்டர்ஸ் டைட்டில் எடுத்துட்டாங்க. எவ்வளோ அடிதடிகள் போன வாரம் அதை எடுக்கிறதுக்குள்ள 650 பாயிண்ட்ஸ் ஒரு வழியாக போய் தொலைங்கடா அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. செலிப்ரேஷன் இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கும் போதே அங்கே போயிட்டுருக்கோம். செகண்டு மெர்சிடிஸ் சூப்பரான வீக்கெண்டுங்க. ஆண்டனலியும் நல்லா பண்ணார். ரசல் ரேஸ் ஜெயிச்சார். ஸோ அதனால் 325 பாயிண்ட்ஸில் இருக்காங்க. தேர்டு ஃபெராரி 300 பாயிண்ட்ஸ். ஃபெராரி பற்றி என்ன பேசுகிறதுன்னு தெரியல. பட் ஆனால் இன்னும் அவங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இன்னும் 6 ரேஸ் இருக்குது. டிஃப்ரென்ஸ் 25 பாயிண்ட்ஸ் தான். எப்போல்லாம் நம்ம ஃபெராரியை இது தேராதுன்னு தண்ணி தெளிச்சு விடுறோமோ அப்போ திடீர்னு நானும் இருக்கேன், படித்து வருவேன் அப்படின்னு வருவாங்க. நம்பிக்கை போடும் போது வழக்கம் போல் படுக்க வச்சுருவாங்க. அதுதான் அவங்களோட சம்பிரதாயம் பேசிக்காக. ஸ்டில் வாய்ப்பு இருக்குது ஃபெராரிக்கு. அடுத்து ஃபோர்த்து ரெட்புல் 290 பாயிண்ட்ஸில் இருக்காங்க. ஸ்டில் அவங்களுமே ஃபைட்டில் இருக்காங்க. யூகி இந்த வாரம் பெருசாக பெர்ஃபார்ம் பண்ணலை. பட் ஸ்டில் ரெட்புல்க்கு ஹோப் இருக்குது. பார்க்கணும் எப்படி போகுது. பண்ணலை. நானும் மார்க்கோ மாதிரியே பேசுகிறேன். ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கீங்களேப்பா. ஆமாம், இருந்தாலும் கடலமுத்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுப்பா. சரி, பின்னாடி கீழே வந்தோம் அப்படின்னு பார்த்தோன்னா எஸ்பெஷலி 6 to 9th பார்த்தோம் அப்படின்னா ஆஸ்டான் மார்டின் 72 பாயிண்ட்ஸில் இருக்காங்க. அலான்சோவுக்கு இன்னைக்கு உண்மையிலே நல்ல ரேஸு. அவரும் ஹாஜாரும் ஒரு நல்ல இந்த போரிங்கான ரேஸில் ஒரு 10 செகண்ட் ஆர் மேபி 1 நிமிஷம் ஒரு நல்ல பேட்டில் பார்த்தோம். ரொம்ப ஆமாங்க, குளிர்ச்சியாக இருந்தது. ஆமாம், அவரும் ரேடியோவில் திடீர்னு ரேடியோ சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிடுன்றாரு, ஹீரோ ஆஃப் த ரேஸ்ன்றாரு. ஒரே ஒரு மாதிரி இருந்தார் அலான்சோ. அவருக்கான நல்ல ரிசல்ட் என்ன, ஹாமில்டன் ஆல்மோஸ்ட் 43 செகண்டில் இருந்தார்.
லேப் முடியும் போது 4:10 முடிச்சாரு. ரொம்ப உக்ரமா இருந்தாரு. அந்த பொசிஷனும் என்ன எடுத்திருந்தாருன்னா விஷயம்னா கண்டிப்பா ஆ, நல்லா இருந்திருக்கும். இப்ப ஹாமில்டனுக்கு பெனல்டி வேற எப்படியும். ஸோ கரெக்ட்டுங்க. உண்ம. ஹாமில்டனோட இந்த ஸ்ட்ரெச் ஆஃப் மந்த்ஸ் ஆர் வீக்ஸ் வந்து ஃப்ரம் வேர்ஸுக்கு மேல என்ன போக முடியும் அப்படின்னா ஃபெராரின்னு நினைக்கிறேன் ஆன்சர். கரெக்ட். ஸோ பிரேக் கரெக்ட். ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அழகா ரேஸை முடிச்சிருக்கலாம், பட் முடிக்க முடியல. 5 செகண்ட் பெனால்டி. ரேஸ் முடிச்சுட்டு கால் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஆஸ் ஆஃப் நவ் ஹி ஹாஸ் அ 5 செகண்ட் பெனால்டி. இதுக்கு கரெக்ட். மேல என்ன ஆகும் தெரியல. ஸோ சாரி சப்ரிஷ் டு கட்டின் இல்ல கண்டினியூ. பரவாயில்ல. எனக்கு டக்குன்னு ஒரு இது ஞாபகம் வருது. என்னன்னா பட்ஜெட் பத்மநாபன் நினைக்கிறேன். அதுல வந்து ஆல்ரெடி வடிவேலுக்கு வந்து பின்னாடி செமையா அடிபட்டு படுத்து குப்புற படுத்திருப்பாரு பாவம். இதுல வந்து கரண்ட் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு டிரான்ஸ்ஃபார்மர் வெடிச்சிருச்சு அப்படின்பா. விவேக் வந்து என்னது டிரான்ஸ்ஃபார்மர் வெடிச்சிருச்சு, அந்த மாதிரி அவரே ரொம்ப கஷ்டத்துல இருந்தாரு. இல்லை பிரேக் வேற பட்டக்குன்னு புட்டுக்குச்சு. ஸோ எனக்கு அப்போ பார்க்கும்போது இந்த மீம் தான் ஞாபகம் வந்து. பட் ஸ்டில் லூயிஸ் ஹாமில்டன் ஃபேன்ஸ் அண்ட் டிஃபோசி ஃபேன்ஸ் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்க. ஏன்னா ஒரு பாயிண்ட்ல வந்து அவர் சாஃப்ட் போட்டு ஆண்டனியை வெறித்தனமாக துரத்திட்டு இருந்தாரு. சூப்பரா பட் தோத்திட்டு இருந்தாரு. கம்மிங் பேக் டு த ஸ்டாண்டிங்ஸ் பார்த்தோம்னா நெக்ஸ்ட் விகார்ப் வந்து 72 பாயிண்ட்ஸில் இருக்காங்க 6th. ஆஸ்டான் மார்டின் 7th 66 பாயிண்ட்ஸில் இருக்காங்க. இதுதான் நிலவரம். சௌபர் இன்னைக்கு வந்து பெரிய நல்ல வீக்கெண்ட் இல்லை. அல்கன்பர்கும் சரி பாட்டிலெட்டும் சரி கொஞ்சம் ஆரம்பத்திலேயே அடிதடிகள் வாங்கினாங்க. ஃப்ரண்ட் விங் டேமேஜ். அல்கன்பர்க் அப்புறம் கொஞ்ச நேரம் கடைசியில் செமையாக சுற்ற ஆரம்பித்து கொஞ்சம் அவர் இன்னும் பின்னாடி போயிட்டார். அவங்க இன்னும் ஸ்டில் 8th பிளேஸில் 55 பாயிண்ட்ஸில் இருக்காங்க. ஹாஸுக்கும் இன்றைக்கி பெரிய நல்ல வீக்கெண்ட் இல்லைங்க. ரொம்ப சுமாரான வீக்கெண்ட் தான். ஜென்ரலாக ஆலி பேர்மேன் ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவார். பட் இன்றைக்கும் அவரால் பெருசாக எதுவும் பண்ண முடியல. ஸோ அவங்களும் வந்து பார்த்தோன்னா 9th பொசிஷனில் அப்படியே 46 பாயிண்ட்ஸில் இருக்காங்க. ஆல்பின் பற்றி பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. 10th இருக்காங்க 20 பாயிண்ட்ஸ். இப்படி தாங்க இருக்குது ஸ்டாண்டிங்ஸ். சிங்கப்பூர்ல எல்லாரும் ஃபியூச்சரிஸ்டிக்கா ட்ரெஸ் பண்ணியிருந்தாங்க. சில பேர்லாம் பார்த்தா ஆஸ்ட்ரோநாட் மாதிரி இருந்தாங்க. திடீர்னு இவரு மேக்ஸ் ஆன்ஸ்ட்ராலாம் கிம்மி ஆண்டனிலிய இழுத்து வச்சு ராகிங்லாம் பண்ணியிருந்தாங்க. என்னது ட்ரெஸ் புசு புசுன்னு இருக்கு அப்படின்னு. ஸோ சிங்கப்பூரோட ஹியூமிடிட்டிக்கு இப்போ என்னென்ன சம்பிரதாய சாங்கியங்கள்லாம் வந்திருக்கு ரேஸ் பண்றதுக்கு முன்னாடி, அதை பத்தி லைட்டா டச் பண்ணுங்க. நம்மளை ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணுற மக்கள் கண்டிப்பாக நம்ம இந்த வருஷம் ஆரம்பிக்கும் போது இந்த வருஷத்துக்கு என்னென்னலாம் சேஞ்சஸ் கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு கீ டேக்அவேஸ் போட்டிருந்தோம். அதில் இது ஆல்ரெடி இதை பற்றி நம்ம லைட்டாக பேசியிருந்தோம். அதை மறுபடியும் நான் எல்லாருக்கும் ப்ரஷ் அப் பண்ணுறேன். ஸோ ஹீட் ஹசார்ட் அப்படின்ற ஒரு புது கான்செப்ட் கொண்டு வந்திருந்தாங்க. ஒரு பர்டிகுலர் ரேஸ் ட்ராக் ஆர் ஒரு பர்டிகுலர் ரேஸ்க்கு வந்து ரேஸ் அப்போது அந்த டெம்பரேச்சர் 31 டிகிரிஸ் தாண்டி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா அந்த பர்டிகுலர் ரேஸை ஹீட் ஹசார்ட் அப்படின்னு சொல்லிட்டு டேக் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி டேக் பண்ணிட்டாங்க அப்படின்னா சில புது ரூல்ஸ்லாம் வரும். ஃபஸ்ட்டு என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா காரில் வந்து கூலிங் சிஸ்டம் வந்து இன்னும் நல்லா பெட்டராக பண்ணணும். நிறைய கூலிங் சிஸ்டம் போடணும். ஸோ தட் த டிரைவர்ஸ் வில் நாட் ஃபேஸ் எனி ப்ராப்ளம்ஸ், தே வில் நாட் கெட் சிக். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஞாபகம் இருந்துச்சுன்னா 2023 கட்டார் கிராண்ட் ப்ரீல நம்ம லோகன் சார்ஜன் பாதியிலேயே ஆக்சுவலி ரேஸ்லேருந்து வெளியே வந்துடுவார். லான்ஸ் ஸ்ட்ரால் வந்து ரேஸ் முடிச்சுட்டு வீல் பக்கத்தில் அப்படியே முடியாத மாதிரி ரொம்ப நேரம் நின்றுட்டு இருப்பார். இந்த மாதிரியான விஷயங்களுக்காக அப்போலேருந்து பேச ஆரம்பித்து ஒரு வழியாக 2025 இந்த மாதிரி டிரைவர்ஸோட சேஃப்டி ரொம்ப முக்கியம். அண்ட் இந்த மாதிரி ஹீட் ரேசஸில் நம்ம கண்டிப்பாக வந்து எக்ஸ்ட்ரா கூலிங் சிஸ்டம் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசி அண்ட் டிரைவர்ஸ்க்கு கூலிங் வெஸ்ட் அப்படின்ற ஒரு கான்செப்ட் கொண்டு வந்தாங்க. ஸோ பேசிக்காக 2 விஷயம் இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா. ஒன்று வந்து காரில் எக்ஸ்ட்ராவாக கூலிங் எக்யூப்மெண்ட்ஸ் ஆட் பண்ணலாம், வென்ஸை ஓப்பன் பண்ணலாம், அது ஒன்று. ரெண்டாவது கூலிங் வெஸ்ட். இந்த கூலிங் வெஸ்ட்டில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளூயிடை பாஸ் பண்ணுவாங்க, கோல்டு ஃப்ளூயிடை அப்படியே பாஸ் பண்ணுவாங்க. ஸோ தட் த பாடி வில் கெட் கூல்ட் அவுட். இவ்வளோ தான். ரொம்ப ஃபிசிக்ஸ்க்கு போகாமல் சொல்லணும்னா இவ்வளோ தான் சிம்பிளாக. ஆனால் இங்கே என்ன கேட்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வெஸ்ட்டு வந்து மேண்டட்ரி கிடையாது. இந்த வெஸ்ட் ஆப்ஷனல் தான். ஸோ இப்போ ஒருத்தர் போடணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா அவங்க போட்டுக்கலாம், இன்னொரு டீம் போட வேணாம்னு ஆசைப்பட்டாங்கன்னா போடாமல் இருக்கலாம். பட் கண்டிப்பாக எக்ஸ்ட்ராவான கூலிங் எக்யூப்மெண்ட்ஸ் வண்டியில் இருந்தே ஆகணும், அது மேண்டட்ரி. இன்னொன்று, இந்த மாதிரியான எக்ஸ்ட்ரா விஷயங்கள் நம்ம காரில் ஃபிட் பண்ணுறதுனால மினிமம் வெயிட் ஆஃப் த கார் வந்து 5 kgsக்கு இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க. F1ல் எல்லாருக்குமே தெரியும் எவ்வளோலாம் வெயிட்டை ஷேவ் பண்ணுறோமோ அவ்வளோ யூ கேன் கெட் மோர் ஸ்பீட், மோர் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் ஆல் தோஸ் திங்ஸ். ஸோ இப்போ ஏதாவது ஒரு டீம் வந்து இல்லை நாங்கள் பார்த்துப்போம், எங்களுக்கு கூலிங் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெயிட்டை கம்மி பண்ணாங்க அப்படின்னா தே வில் கெட் அன்ஃபேர் அட்வான்டேஜ். அதை வந்து எலிமினேட் பண்ணுறதுக்காக மினிமம் கண்டிப்பாக இவ்வளோ வெயிட் இருக்கணும். ஸோ ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ப்ளஸ் 5 kgs கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்ற ரூல் போட்டாங்க. ஸோ இது தாங்க இந்த ஹீட் ஹசார்டை சுற்றி புதுசாக வந்த ரூல். அண்ட் 2025க்கான
ஃபர்ஸ்ட் ஆர் கோயிங் ஃபார்வர்ட் F1லயே இதுதான் ஃபர்ஸ்ட் ஹீட் ஹசார்ட் ரேஸ். இன்னொன்னு மிஸ் பண்ணது வந்துட்டு ஆக்கான்லாம் வண்டியிலேயே பியூக் பண்ணிட்டாரு, அதுக்கப்புறமும் ரேஸ் ஓட்டி முடிச்சாருன்னு கரெக்ட். வச்சுக்கோங்க. உண்மை உண்மை ஸோ உண்மை அதெல்லாம் உண்மை. கஷ்டமா இருக்கு. இன்னைக்கே நம்ம இவ்வளோ கூலிங் வெஸ்ட் போட்டு இத்தனை மெஷர்ஸ் எடுத்துமே பார்த்தா லாண்டோ நாரிஸ் வாஸ் ஆல்மோஸ்ட் அவுட். பிரச்சனை உண்மைங்க. என்னன்னா அவருக்கு இத்தனைக்கும் ரிமைண்ட் பண்ணாங்க தண்ணி குடிங்க அப்படின்னு தண்ணி சொல்லிட்டு, பட் குடிங்க. அவரால் தண்ணி குடிக்க முடியல அப்படின்னு சொன்னாரு. உண்மை பிகாஸ் இட்ஸ் உண்மை. சோ இன்டென்ஸ். இவ்வளோ ஸ்டெப்ஸ் எடுத்துமே ரசலும் நாரிஸும் வந்து ஒரு மாதிரி அப்படியே டயர்டா வந்து விழுந்துட்டாங்க. ஸோ இஃப் திஸ் விழுந்துட்டாங்க. உண்மை. வாஸ் நாட் தேர் திஸ் வுட் ஹவ் பீன் அட் டிஃப்ரெண்ட் லெவல் ஆஃப் டார்மெண்ட் ஃபார் தெம். அடுத்ததாக மெக்லாரன் ஒரு வழியா ஜெயிச்சிட்டாங்க. அண்ட் இதை பத்தி நம்ம நிறைய வாட்டி பேசியிருக்கோம். ஹவு திஸ் மெக்லாரன் மேரேஜ் ஹாஸ் பீன் ஒர்க்கிங் சோ வெல். ஏன்னா கரெக்டா ஒரு கார்பரேட் விஷயங்கள், பிஸ்னஸ் விஷயங்கள், ஸ்டேக் ஹோல்டர்ஸ் விஷயங்கள் எல்லாத்தையும் ஜாக் கரெக்டாக பார்த்துக்கிறாரு. இன்னைக்கு அவங்க பேசின பேட்டியை வச்சு கூட நீங்க பார்த்தாலே தெரியும் ஜாக் எப்படி பேசினாரு, ஆண்ட்ரியா ஸ்டெல்லா எப்படி பேசினான்னு. அதே மாதிரி உண்மை. ஜாக்கே சொல்லுவார், ஆண்ட்ரியா ஸ்டெல்லா வந்து ஹி நோஸ் ஹவு டு டாக் டு த இன்ஜினியர்ஸ் அண்ட் தென் ஹி டாக்ஸ் டு த டிரைவர்ஸ் அண்ட் யார் யார் என்னென்ன வேலை பார்க்கணும், வாட் தே ஆர் லேக்கிங், அந்த டெக்னிக்கல் எக்ஸ்பர்டிஸ் பூரா ஆண்ட்ரியா ஸ்டெல்லா தான் எடுத்துட்டு வராரு. அண்ட் இட் ஹஸ் பீன் ஒர்க்கிங் சோ வெல் ஃபார் தம். யூஸ்வலா ஒரு சில இடத்துல டாப்ல 2 பேர் இருந்தா பயங்கர ஈகோ கிளாஷ் வரும். லைக் நம்ம ரெட்புல்ல பார்க்காத கதையா. ஸோ ஆனா உண்மை. இங்க 2 பேர் இருக்காங்க, அந்த சினர்ஜி நல்லா இருக்கு அப்படின்றது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸ்டில் ரிமெம்பர் தட் எபிசோட் வேர் எல்லா டீமும் வண்டியை பயங்கரமா டெவலப் பண்ணிட்டு இருந்தாங்க. இவங்க என்னடானா வண்டியில வந்து பிராண்டிங் லோகோலாம் வந்து மறைஞ்சு திருப்பி அதுவே வேற லோகோ வர்றதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. நம்ம எல்லாருமே கலாய்ச்சிட்டு இருந்தோம், அவங்கவுங்க வண்டியில என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்க, இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு. பட் தென் அங்கேருந்து சொல்லாததெல்லாம் செய் அந்த செய்ய மாதிரி அதான் இருந்தது. அங்கேருந்து இது செம்ம பயங்கரமான ஒரு அச்சீவ்மெண்ட் தான். ரைஸுங்க. அண்ட் உண்மை. லைக் யா என்னையும் சேர்த்து நீங்க சொல்ல நினைக்கிறேன், பட் ஐ வாஸ் வெரி ஸ்கெப்டிக்கல். என்னையும் சேர்த்து எல்லா கிரிட்டிக்ஸோட வாயிலையும் ஒரு பெரிய பப்பாயாவை எடுத்து வச்சுட்டாங்க. ஸோ அதுக்கு பார்த்தா கோயில்ல என்ன பேட் பேட் வேர்ட்ஸ் அதான். ஸோ அதுக்கு மெக்லாரனுக்கு வாழ்த்துக்கள். அண்ட் ரொம்ப வருஷம் கழிச்சு இப்பதான் பேக் டு பேக் ஜெயிக்கிறாங்களா சபரிஷ்? ஆமாங்க ஆமாங்க. 34 வருஷம் கழிச்சு இப்போதான் பேக் டு பேக் டைட்டில்ஸ். இதுக்கு முன்னாடி 1988 இருந்து 1991 4 டைட்டில் கன்சிக்யூட்டிவா அடிச்சாங்க. ரொம்ப பெரிய அச்சீவ்மெண்ட். ஜென்சன் பட்டன் கேட்டார்ல இந்த மாதிரி, ஆண்ட்ரியா ஸ்டெல்லா கிட்ட கேட்டாரு. யூஸ்வலா எப்படி பேட்டர்ன் இருக்கும்னா, இப்போ ஒரு டீம் 2 வாட்டி ஜெயிச்சிட்டாங்கன்னா அங்கேருந்து தே வில் ஸ்டார்ட் வின்னிங் அண்ட் தென் தட் பிகம்ஸ் லைக் அ பீரியட் இன் F1 ஹிஸ்டரி வேர் அந்த டீம் தான் கொஞ்ச நாளைக்கு ஜெயிச்சிட்டு இருப்பாங்க. கேன் வி எக்ஸ்பெக்ட் தட் ஃப்ரம் மெக்லாரன்? கஷ்டம் தான், ஐ எம் நாட் சேயிங் இட் இஸ் ஈஸி, பட் கேன் வி எக்ஸ்பெக்ட் திஸ் ஃப்ரம் யூ அப்படின்னு கேட்டாரு. ஆண்ட்ரியா ஸ்டெல்லாவும் ஆல்மோஸ்ட் அதே தான் எக்கோ பண்ணாரு. கண்டிப்பா கஷ்டம் தான், பட் அதுக்காக தான் நாங்க டே அண்ட் நைட் உழைச்சிட்டு இருக்கோம். ஸோ வி வில் ஒர்க் டுவர்ட்ஸ் இட் அப்படின்ற மாதிரி. அண்டர் பிளேவும் பண்ணல, ஆனா ஓவரா சீனும் போடல. லைக் இதுதான் நாங்க ட்ரை பண்றோம், ஸோ நாங்க ட்ரை பண்ணுவோன்ற மாதிரி சொன்னாரு. சூப்பரா இருந்துச்சு. ஐ மீன் ஃபேமஸ் ஜாக் பிரவுன் லைன்ஸ் வந்து வி ஆர் இந்த லாண்டோ நாரிஸ் ஏரா, அது எனக்கு தெரியல, பட் ஐ கெஸ் வி ஆர் இந்த மெக்லாரன் ஏரா அப்படின்னு தான் எனக்கு தோணுதுங்க. வாட் யூ ஃபீல்? அதை வேற தம்பி ஞாபகப்படுத்தி சொல்லியே ஆகணும்ல நம்ம. சொல்லுங்க. ஆக்சுவலி மெக்லாரனுக்கு ஒரே ஒரு வாட் இஸ் ஒர்க்கிங் அகெயின்ஸ்ட் தெம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ரெகுலேஷன் சேஞ்ச். பேசிக்காக அது வந்து இட்ஸ் அ பிக் எக்ஸ் அண்ட் தே ஆர் நாட் அ இன்ஜின் மேனுஃபேக்சரர். பட் அதில் ஒரு ப்ளஸ் சைடு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, சுத்து வட்டாரத்தில் என்ன பேச்சுகள்னு பார்த்தோன்னா மெர்சிடிஸ் என்ஜின் தான் அப்படின்ற மாதிரி பேச்சுகள் அடிபட்டுட்டு இருக்கு. ஸோ அதனால் மெக்லாரன் கண்டிப்பாக தே வில் பி ஹோப்ஃபுல். இந்த மொமெண்டம், இங்கேருந்து வர துட்டு, ஸோ நிறைய விஷயங்கள் இருக்குது, டீமோட மொரால், அது எல்லாம் வச்சு பார்க்கும்போது மெக்லாரனுக்கு ஒரு நல்ல சான்ஸ் இருக்குது டு கண்டினியூ திஸ் ஃபார்ம், டு கெட் மோர் டைட்டில்ஸ் அண்டர் தேர் பெல்ட், பேக் டு பேக் டைட்டில்ஸ். அண்ட் நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம மூஞ்சில் நல்லாவே கரிய பூசிட்டாங்க மெக்லாரன். தே கேன் டூ இட் அப்படின்றத சூப்பராக காமிச்சாங்க. எஸ்பெஷலி அவங்க 2023 ஆரம்பத்தில் இருந்த நிலமெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப மோசமாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் தே கேம் பேக் ஸ்ட்ராங். ஐ கெஸ் சில்வர் ஸ்டோன்லேருந்து செமையாக வந்தாங்க. அங்கேருந்து தேவர் கீப் ஆன் சிப்பிங் இன், தேவர் கீப் ஆன் பெர்ஃபார்மிங். அது ஒரு சூப்பரான கிராஜுவலான காரை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண, இன்ஜினியரிங் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண, சைக்கிளை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ஒரு ரைஸ். இட்ஸ் நாட் லைக் ஒன் ஆஃப் மாதிரியே இல்லை கண்டிப்பாக. ஸோ அது கண்டிப்பாக ஒரு பெரிய செமையான விஷயம். இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஐ ஃபீல் மெக்லாரன் ஹாவ் அ வெரி குட் சான்ஸுங்க. ரெகுலேஷன்
அவங்களுக்கு புதுசுனாலுமே ரெகுலேஷன் எல்லாருக்குமே புதுசு தான். புதுசு. அண்ட் True. நம்ம பார்க்குறோம் இப்போ எப்படி டீம்ஸ்லாம் ஸ்ட்ரகிள் பண்றாங்க அப்படின்னு. இதையும் நம்ம எப்பயுமே இது நம்ம டச் பண்ற பாயிண்ட் தான். என்ன வேணா நடக்கலாம், ரெகுலேஷன் சேஞ்ச் ஆகலாம், ஆர் தேர் குட் பி நியூ செட் ஆஃப் ரூல்ஸ். பட் அல்டிமேட்லி அந்தந்த டீமோட இன்டர்னல் டெம்பரேச்சர் அண்ட் கிளைமேட் எப்படி இருக்கு, அவங்க என்வாயன்மெண்ட் எப்படி True. இருக்குன்றது தான் Exactly. இட் இஸ் கோயிங் டு டிசைட் அடுத்த வருஷம் அவங்க என்ன பண்ண போறாங்க அப்படின்றது. ஆமா. ஸோ அந்த ஆமா. வகையில பார்க்கும்போது மெக்லாரன் ஆர் ட்ரூலி இன் அ வெரி வெரி குட் ஸ்பேஸ் சோ ஃபார். ஏன்னா இதுக்கப்புறம் தான் டிரைவர்ஸ் சாம்பியன்ஷிப் நடக்க போகுது. அங்கேருந்து மூட் எப்படி ஆகும்னு நம்மளுக்கு தெரியாது. தே ஹாவ் கெப்ட் எவ்ரிதிங் அண்டர் கண்ட்ரோல் சோ ஃபார். ஒன் ஆஃப் தேர் டிரைவர்ஸ் வின்னிங் த டிரைவர்ஸ் சாம்பியன்ஷிப் should not make them lose their heads or cause any permanent rifts in the team. பார்ப்போம் மெக்லாரன் என்ன பண்றாங்கன்னு பார்ப்போம். ரசலுக்கு வருவோம், வெரி வெரி ஹாப்பி. ஆனா ரசலுக்கு வரும்போது நம்ம மெர்சிடிஸை தொடாம இருக்க முடியாது. இந்த இந்த லப்பர் பந்துல ஒரு சம்மடையில வரும். காளி வெங்கட் வந்து அந்த இது பேம்ப்ளெட்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருப்பாரு. ஏன்னா டீம் மேட்ச் நடக்க போகுது, ஒருத்தருக்கே போயிட்டு இந்த மாதிரி மேட்ச் நடக்குது, ஜெர்சி அடிக்கிறோன்றதெல்லாம் பேச போவாரு. அவரோட சின்ன வயசு ஃப்ரெண்டு ஒரு லேடி இருப்பாங்க, அவங்கள பார்க்க போவாரு. அவங்க வந்து செம்ம சர்ப்ரைஸ்டா கேட்பாங்க, உனக்கு இன்னுமா நீ இந்த கிரிக்கெட் விளையாடிட்டு சுத்திட்டு இருக்க, உனக்கு ஏன் இந்த கிரிக்கெட் ஏன் இவ்வளவு பிடிச்சிருக்கு அந்த மாதிரி கேட்பாங்க. அவர் வந்து பிடிச்சிருக்கு அதான் ரீசன், அதுக்கு எதுக்கு இன்னொரு ரீசன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. எனக்கு மெர்சிடிஸ் ரேண்டமா இந்த மாதிரி ஒரு ரேஸ் ஜெயிச்சிடுறாங்க. எங்க இருந்து ஜெயிக்கிறாங்க, எப்படி ஜெயிக்கிறாங்கன்னு அவங்களுக்கு தெரியவே இல்லை. அதான் ஸோ மெர்சிடிஸ் எப்படி உங்க வண்டியில பேஸ் செம்மையா இருக்கு, கிராக் பண்ணிட்டீங்களா அப்படின்னா, பேஸ் இருக்கு அதான் ரீசன், அதுக்கு எதுக்கு இன்னொரு ரீசன் அப்படின்ற மாதிரி மழுப்பிட்டு போயிடுறாங்க. ஏன்னா ஏப்பா 3 வருஷமா உங்க வண்டி எப்போ ஜெயிக்குது, ஏன் ஜெயிக்குது, ஜெயிச்சா என்ன ரீசன் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஓடலனாலும் ஏன்னு தெரியல, ஓடினாலும் ஏன்னு தெரியல. எப்படிதான் 3 வருஷம் இப்படியே பண்ணிட்டு இருக்காங்கன்னு எனக்கு புரியல. கார் செமையா இருந்தா ரசல் டைட்டில் ஃபைட்ல இருந்திருப்பாரு. உண்மை. அண்ட் இந்த மாதிரி யங் டிரைவர்ஸ் லைக் ரசல் அண்ட் லெக்லர் அவங்க வாழ்க்கையிலேருந்து ஒரு வருஷமா இப்படி ரேண்டமா போகுதுன்னு நினைக்கும் போது ரசல் கூட விட்டுறலாம். இப்போ வந்தாரு, அவர் இப்பதான் மெர்சிடிஸ்க்கே வந்து கொஞ்ச நாள் தான் ஆயிருக்கு. லெக்லர்லாம் வந்துட்டு பாவம், நான் சாம்பியன் ஆகணும்னு அவர் எவ்வளவு வருஷமா கனவு கண்டுட்டு இருக்காரு. அண்ட் ஒரு டைட்டில் ஃபைட்டு கூட விட்டுறேன், ஒரு ரேஸ் வின் ஃபைட்ல கூட அவர் இருக்க மாட்டேங்கிறாரு இப்பெல்லாம். அப்படி நினைக்கும் போது கஷ்டமா தான் இருக்கு. நம்ம ரசலை வாழ்த்துவோம், வெரி வெரி ஹாப்பி எஸ்பெஷலி ஆஃப்டர் தட் 2023. அண்ட் அவரும் டோட்டோ கிட்ட சொன்னாரு, ஸ்டில் அவங்க 2 பேரும் பேசிக்கிறது ஒரு மாதிரிதான், ரொம்ப சிரிச்சுலாம் பேசிக்கிற மாதிரிலாம் இல்ல. Tension அண்ட் இருக்கு. இன்னைக்கு பாடக்ல வந்துட்டு இவரு கிராஃப்டி கேக்குறாரு, இந்த மாதிரி ரசல் போல்ல இருக்காரு, செம சான்ஸா இருக்காருன்னா, ஆனா பின்னாடி இருக்கிறது மேக்ஸ்னு டோட்டோ மேக்ஸை பத்தி தான் பேசினாரு. ஐ நோ த த்ரெட் இஸ் ரியல், பட் ஏதோ இருக்குங்க, இந்த 3 ஆமா. பேருக்குள்ள ஏதோ இருக்குங்க. சோ சொல்லுங்க ரசலின் வெற்றி, அதை பற்றி ஒரு சில வார்த்தைகள் எங்களுக்காக. நம்ம நிறைய பேசிட்டதுனால எனக்கு என்ன வார்த்தை வர மாட்டேங்குது. வர பட் ஆனா மாட்டேங்குது. நேத்து குவாலி வந்து Q3 ரன் வெறித்தனமான ரன். வி கேன் ஆர்கியூ நாட் ஆஸ்கர் ஏதாவது நாட் பண்ணாரா ஆஸ்கர், அந்த இல்லையா நாட் ஆஸ்கர் ஏதோ அப்படிங்கிறத பண்ணிட்டாரு. பத்தி நம்ம அந்த வாட்டிவ்ஸ்க்கு போக வேணாம். ஆன் பேப்பர் பார்த்தோம்னா ரசலோட லேப் சூப்பரான லேப். மேக்ஸுமே ஆக்சுவலி அவங்களோட அந்த ரெட்புல் ஒரு சின்ன பாட்காஸ்ட் மாதிரி எல்லாம் ஒரு செஷன் முடிஞ்சோடனே அவங்க பேசுவாங்க எப்படி ஃபீல் பண்ணாங்க. ஸோ மேக்ஸ் சொல்லியிருந்தாரு, பொட்டன்ஷியலி நம்ம போல் எடுத்திருக்கலாம், பட் வி வில் நெவர் நோ. அதே தான் இங்கேயுமே, வி வில் நெவர் நோ அண்ட் இட்ஸ் நாட் லக். ஒரு லேப்னா நம்ம லக்குன்னு சொல்லலாம். Q3யோட 2 லேப்புமே சரியான லேப். ஜாக் பிரவுனும் சொன்னாரு, நாட் ஜஸ்ட் ஒன், ரசல் டிட் 2 குட் லேப்ஸ் அப்படின்னு சொன்னாரு. சோ ஆமா. ஸோ எல்லாருமே இட்ஸ் நாட் ரெகக்னைஸ் லக். பண்ணாங்க. எக்ஸாக்ட்லி, இட்ஸ் நாட் லக் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ கண்டிப்பாக ஹி டிசர்வ் த போல். அண்ட் டோட்டோ சொன்ன மாதிரி சேம் கிரிட்ல மேக்ஸ் இருந்தாருனாலே எல்லாருக்கும் கொஞ்சம் ஒரு பதட்டமாக இருக்கும். அண்ட் அவர் சாஃப்ட் டயர்ஸில் வேற ஆரம்பிச்சார். அண்ட் ரசலுமே அதை போஸ்ட் ரேஸில் சொல்லியிருந்தார், மேக்ஸோட டயர் சாஃப்ட்ஸ்னோடனே நான் கொஞ்சம் நர்வஸாக இருந்தேன், பட் ஆனால் என்ன லான்ச்சுங்க சூப்பராக, எந்த தப்புமே இல்லை. ரேஸ் ஸ்டார்ட்ல இருந்து அந்த ரெட் லைட்ஸ் அவேவி கோல இருந்து ரேஸ் முடிகிற வரைக்கும் எந்த ஒரு தப்பு இல்லை. ஃபர்ஸ்ட் ஸ்டிண்ட்லாம் எங்கேயோ போயிட்டாரு, 8-9 செகண்ட் கேப். என் மிரர்ல நான் ரெட்புல்ல பார்க்கவே கூடாதுடா அப்படின்ற ஒரு வெறி எடுத்தேன் பாரு போட்டான். ஆமா, ஏன் என்னை விட்டுட்டு மேக்ஸை சைன் பண்ண போறீங்களா, வச்சுக்கிறேன் அப்படின்ற ரேஞ்சுக்கு ஒரு பர்பஸோட ஒரு கன்விக்ஷனோட ஓட்டினாரு. இன்னுமே ஆக்சுவலி கான்ட்ராக்ட் சைன் பண்ணலை ஆர் கன்ஃபார்ம் ஆகலை. எனக்கு நீங்க சொன்ன மாதிரி சம்திங் இஸ் கோயிங் ஆன். நீங்க சொல்லிட்டீங்க மேக்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஐ ஹாவ் அ ஃபீலிங் ரசல் வந்து இப்போ ஹி ரியலைஸ் தட் ஹி ஹேஸ் த அப்பர் ஹேண்ட். ஸோ ரொம்ப காசு கேட்குறாரா, இல்லை ரொம்ப லாங் டேர்ம், எனக்கு லாங் டேர்மாக நீ கொடு, நீ இந்த 2 வருஷம்லாம் எனக்கு வேலைக்கு ஆகாது, நீ எனக்கு வந்து கொடுக்கறதா இருந்தால் மல்டி இயர் கொடு
2 வருஷம்லாம் எனக்கு ஏன்னா பத்தாது, நீ 4 வருஷம் 5 ஹாமில்டனுக்கு வருஷம் நடந்த அதே பிரச்சனை தானே. சோ பக்கத்துல எக்ஸாக்ட்லி. இருந்து கண்டிப்பா பாத்துருப்பாரு. ஹி ஹாஸ் த குட்ஸ், ஹி இஸ் டெலிவரிங். பேக் அண்ட் ஃபோர்த் ஒரு டசில் போயிட்டு இருக்கு கண்டிப்பா. அதனால தான் இன்னும் கான்ட்ராக்ட் சைன் பண்ணல. ஸோ அதனாலேயே க்ளீனாக தெரியுது அந்த ஒரு ரிஃப்ட் இருக்கு. ரசலோட முன்னாடி அவரோட ரேடியோ மெசேஜஸ்லாம் ஜாலியாக அந்த பிரிட்டிஷ் ஸ்லாங்கோட கிரைக்கி அந்த மாதிரி நிறைய இருக்கும். இப்போலாம் எதுவுமே ஒரே இருக்கிறது இல்லை. மியூட்டடா இருக்கு அப்படியே. ஆமா ஆமாம், கேர்ள் ஃப்ரெண்டோட சண்டை வந்துச்சு அப்படின்னா பேபி ஸ்வீட் ஆர்ட்லாம் இல்லாமல் சும்மா ம் இருக்கேன் சாப்பிட்டேன் அப்படின்ற மாதிரி அதான் ஆஃபீஸ் போல. எல்லாம் உண்மைதான். ஆமாம், அந்த மாதிரி தான். ஸோ தெரியல என்ன ஆக போகுது அப்படின்னு தெரியல. டோட்டோ மூஞ்சிலையுமே ரேஸ் முடிஞ்சு ஜெயிச்ச உடனே அவர் மூஞ்சில ஒரு சந்தோஷமே இல்லை. இட்ஸ் லைக் பிளாங்காக இருந்தது. ஒரு ஒரு போக்கர் ஃபேஸ் மாதிரி ஃபீல் ஆச்சு. பட் ஜென்ரலாக ஜார்ஜ் ஜெயிச்சாரு அப்படின்னா or யார் ஜெயிச்சாலுமே மெர்சிடிஸில் ஹீ வில் ஷோ தட் ஹாப்பினஸ், தட் மொமெண்ட் ஆஃப் ஹாப்பினஸ், பிகாஸ் தட்ஸ் ரேஸ் வின்னிங் இஸ் நாட் அ ஈஸி திங். அண்ட் சிங்கப்பூரில் ஜெயிக்கிறது இட் இஸ் நெவர் ஈஸி. அண்ட் ரசலுக்கு தெரியும் 2023 நடந்தது. ஸோ அதை ரொம்ப அவர் அப்ரிஷியேட்டிவாக எடுத்துக்காத மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். மேபி ஐ எம் ரீடிங் டூ மச் இன் டு இட். பட் நீங்கள் சொன்ன மாதிரி டெஃபினட்டாக ஏதோ இருக்குங்க. ட்ராக்ல ஹசில், வெளியே ஒரே டசில். அதான் ரசில். ஏதோ நடக்குதுங்க. அப்பப்போ இந்த மாதிரி 2-3 போட்டு விடுவோம். அப்படி இப்படி போயிட்டு இருக்கு. 18 பட்டியலையும் எல்லா பஞ்சாயத்துலயும் போய் கலக்குனவரு இந்த சிங்கப்பூரோட விஷயத்த மட்டும் அவரால் கிராக் பண்ணவே முடியல. F1 வந்து ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க, இந்த மாதிரி மேக்ஸ் இதை மட்டும்தான் இன்னும் ஜெயிக்கல அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க. நான் சும்மா நம்ம அக்கௌண்ட் மூலமா நான் போட்டிருந்தேன், we can see what you are trying to do அப்படின்ற மாதிரி கரெக்ட், இருந்தது. எக்ஸாக்ட். ஆனா கிராக் பண்ண முடியல இந்த வாட்டியும், which I don't think it is any mistake of his. ஏன்னா இந்த ரேஸ் ஸ்டார்டிங்ல இருந்தே நிறைய விஷயம் தப்பா போச்சு. ஆப்வியஸ்லி குவாலிலேயே அவருக்கு நிறைய தப்பு நடந்தது. அதுக்கப்புறம் சரி ரேஸ்லயாச்சும் நல்லா பண்ணான்னு பார்த்தா ரேஸ்லயும் நிறைய பிரச்சனைகள் இருந்தது. ஸோ நாட் அ வெரி ஹாப்பி அவுட்டிங் ஃபார் மேக்ஸ். அண்ட் ரொம்ப நாள் கேட்ச்சு, ஐ மீன் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் த சீசன்ல அவரு போடியம்ல 2வது நின்னதுக்கெல்லாம் வருத்தப்படவே இல்லை. ஏன்னா அவருக்கு தெரியும் he has actually overdriven that car. ஆனா ரொம்ப நாள் கேட்ச்சு இன்னைக்கு தான் நான் மேக்ஸ் வந்து 2வது ஸ்டெப்ல ஒரு மாதிரி 100 லேப் ஓட்ட சொன்னா கூட சிரிச்சுட்டே ஓட்டிடுவாருன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு 2வது படியில நின்று சிரிக்க ட்ரை பண்ணி மனுஷனால சிரிக்க முடியல. அப்படியே வாய் வர மாட்டேங்குது. அண்ட் தென் சோகமா சாம்பியன் இது லிஸ்ட் he was like fine, அடுத்த ரேஸ் பார்த்துக்கலான்னு. ஆமாங்க, கண்டிப்பாக நீங்கள் சொன்னது தான். அவருக்கு வந்து செகண்ட் வர்றது ஜென்ரலாகவே அவருக்கு பிடிக்காது. இந்த பர்டிகுலர் சுச்சுவேஷனில் ஐ கெஸ் ஹி வாஸ் லுக்கிங் ஃபார்வர்ட் டு த ரேஸ். ஹி வாஸ் எக்ஸைட்டட். ஏன்னா வண்டி கம்ஃபர்டபுளாக இருக்குது. அண்ட் நேற்று அந்த பர்டிகுலர் ரன் ஹி வுட் ஹவ் தாட் தட் ஹி ஹேட் த ஆப்பர்ச்சுனிட்டி டு டேக் போல். அண்ட் அவரும் சொல்லியிருந்தார் ட்ராக் பொசிஷன் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட், அதுக்கப்புறம் ஈஸியாக அந்த இதை மெயின்டைன் பண்ணிடலாம், அதனால தான் நாங்கள் வந்து ஸ்ட்ராட்டஜி கொஞ்சம் அக்ரெசிவாக போனோம் அப்படின்னு சொல்லியிருந்தார். பட் ஆனால் ரசல் நல்லா ஸ்டார்ட் பண்ணதுனால அது அவங்களால அச்சீவ் பண்ண முடியல. பட் கண்டிப்பாக வண்டி நல்லா இருந்ததுன்னா ரெட்புல் ஏதாச்சும் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா நம்ம என்னதான் ட்ராக் பொசிஷன் சொன்னாலுமே சிங்கப்பூரில் அண்டர் கட் வந்து வெரி மேசிவ். ஸோ ஸ்ட்ராட்டஜி ரெட்புல் எப்படி பண்ணுவாங்கன்னு நமக்கு தெரியும். வண்டி செமையாக இருந்ததுன்னா மேக்ஸ் கண்டிப்பாக ஏதாச்சும் பண்ணி எப்படியாச்சும் கொண்டு வந்திருக்கலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் இருந்திருப்பார். அண்ட் லேப் 1ல் ஓவர்டேக் பண்ண முடியல அப்படின்ற உடனேயே அவர் கொஞ்சம் இதாக யூ வுட் ஹவ் தாட் தட் ஓகே வாய்ப்பு கம்மி ஆகிட்டு இருக்கு அப்படின்னு நினச்சிருப்பாரு. பட் அதுக்கப்புறம் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு கொஞ்சம் லேப் கழிச்சு டவுன் ஷிஃப்ட் பிரச்சனை, அதை மேனேஜ் பண்ணார். அதுக்கப்புறம் நடுவில் பேலன்ஸ் பிரச்சனை அண்ட் சாஃப்ட்ஸில் ஆரம்பிச்சதுனால சீக்கிரமாக பிட் பண்ணியே ஆகணும். இன்னொன்று, பிட் பண்ணதுக்கு அப்புறமா அவுட்லேப் ரொம்ப கிரிட்டிக்கல். நம்ம ஜென்ரலாக இதை பார்த்துருக்கோம். ஒரு டயர் போட்ட உடனேயே அந்த இனிஷியல் ஃபேஸை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்கன்றதை பொறுத்து தான் அந்த டயர் வில் கிவ் ரிட்டர்ன்ஸ். ஆரம்பத்தில் போட்டு அடின்னு அடிச்சிட்டோன்னா அதுக்கப்புறமா லேட்டர் ஸ்டேஜஸில் டயர் கொடுக்காது. ஸோ இந்த அவுட்லேப் கிரிட்டிக்கலாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால அவரோட டயர் வந்து ஆரம்பத்தில் நல்லா அழுத்தினதுனால ஃபஸ்ட்டு ஸ்டிண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் அதுவும் ஒரு பிரச்சனையாக இருந்தது. அதுக்கப்புறமா ஐ கெஸ் லேப் 37ல் ஒரு ஸ்கேரியான லாக்அப். அதை எப்படி அவர் போய் சொருகிடுவாருன்னு நினச்சேன் நான். அதை எப்படி தப்பிச்சு வெளியே வந்தாருன்னு எனக்கு சத்தியமாக ஐடியாவே இல்லை, டு பி ஆனஸ்ட். ஆனா அதுக்கப்புறம் செம கடி ஆயிட்டாரு. பிரேக் பேலன்ஸ் சுத்தமா இல்ல. திஸ் இஸ் ஃபக்கிங் சுத்தமா இல்ல. ஆக்சுவலி அவர் ப்ளீஸ் ஹெல்ப்னு கேட்டு எனக்கு ஞாபகமே இல்லை. அந்த மாதிரி மேக்ஸ் வெர்ஸ்டாப்பன் வந்து ப்ளீஸ் ஹெல்ப்னு கேட்ட மாதிரி அது ரொம்ப செம ஆக்வர்டாக இருந்தது எனக்கு. ஆஹா, ரொம்ப பாவம் கீழே இறக்கிட்டாரு அப்படின்ற அளவுக்கு இருந்தது. மேக்ஸே இறக்கிட்டீங்களாடா அப்படின்ற மாதிரி இருந்தது. ஸ்டில் ஹி வாஸ் ஏபிள் டு ஹோல்ட் லாண்டோ. ஒரே ஒரு மொமெண்ட் ஐ கெஸ் டர்ன் 3லையோ 4லையோ கொஞ்சம் க்ளோஸாக லாண்டோ வந்தார், ஆல்மோஸ்ட் வீல் டு வீல். அது மட்டும்தான். அதை தாண்டி அவர் லாண்டோவுக்கு எந்த ஒரு சின்ன ஸ்னிஃபோ எந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் கொடுக்கல. இவ்வளோ பிரச்சனைகளையும் தாண்டி செமையாக மேனேஜ் பண்ணார்.
என்ன சம்மர் பிரேக் ஒரு முன்னாடி ஒரு 2-3 ரேசஸ் இந்த மாதிரி ரெட்புல் இருந்திருந்ததுன்னா டைட்டிலே லைட்டாக கொஞ்சம் இன்னும் சீக்கிரமா கொஞ்சம் ஹானர் அனுப்பியிருந்தாங்கன்னா மேபி அவங்களுக்கே சான்ஸ் இருந்திருக்கும். எக்ஸாக்ட்லி அதான் நான் மேட்ரு. சொன்னதை ஒரு வாரத்தில் கரெக்டாக சொன்னீங்க. எஸ், கரெக்டா. ஸோ சீக்கிரமா அதுதான் அவரை விஷயம். வீட்டுக்கு அனுப்பிச்சிருந்தாங்கன்னா கண்டிப்பாக வாய்ப்பு இருந்திருக்குன்னு தான் நினைக்கிறேன். இதோட இன்னொரு சைடு வந்து பார்த்தா எல்லாருக்குமே வண்டியில ஏதோ ஒரு பிரச்சனை இருந்துட்டே தான் இருந்துச்சு. ஆண்டனெலிக்கும் இந்த பிரச்சனை இருந்துச்சு, அலான்சோக்கும் ஒரு சில பிரச்சனைகள் போயிட்டு இருந்தது. குட் திங் ஃபார் மேக்ஸ் இஸ் தட் திஸ் வாஸ் சிங்கப்பூர் அண்ட் நாட் சம் ஹை ஃபிளைங் ட்ராக். இல்லைன்னா ஈஸியா லாண்டோ எப்பயோ தாண்டி இருப்பாரு. ஆமா அண்ட் உண்மை. அல்டிமேட்லி அவரால போல் எடுக்க முடியலனாலுமே P2 is not bad and that track position helped him a lot, which also which also definitely helped Piastri, or else the gap would have been much shorter. So அப்படி இப்படி எல்லாருக்குமே வரிசையா நல்லது நடந்துருச்சு. அதான். So then if we have to சொல்லிட்டேன், we should talk about the McLaren boys. இதுக்கு மேல gloves off தான். பெல் அடிச்சாச்சு, பாக்ஸிங் மேட்ச் தொடங்கியாச்சு. லேப் 1 டர்ன் ஒன்லயே நமக்கு தெரிஞ்சிருச்சு, ஹே என்ன இது ஒரு டீம்மேட் மூவா அப்படின்ற மாதிரி வந்தது. நல்ல வேலை இடிக்கல, இடிச்சிருந்தாங்க இந்த சீசனோட பினாலே வந்து வேற ரேஞ்சில போயிருக்கும். இன்னைக்கே தெரியல செலிப்ரேஷன்ஸ் எந்த மாதிரி இருக்க போகுது அப்படின்னு. பட் ஐ டோன்ட் திங்க் இட் வுட் பி தட் ஆக்வர்ட். ஜாக் இன்னைக்கும் ரேஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எங்களோட ஃபர்ஸ்ட் எய்ம் கன்ஸ்ட்ரக்டர்ஸ் அடிக்கிறது தான் அப்படின்னு சொன்னாரு. ஸோ இப்போ அது முடிஞ்சாச்சு. இன்னைக்கு எல்லாருமே ஒரு மாதிரி ஒரு பாக்கெட்ல மாட்டிட்டாங்க. ஆண்டனெலி ஒரு மாதிரி தனியா ஒரு ரேஸ் ஓட்டிட்டு இருந்தாரு, லூயிஸ் தனியா கொஞ்ச நேரம் ஓட்டிட்டு இருந்தாரு. ஆஸ்கர் வந்து ஒரு மாதிரி சொல்லிட்டாரு, இந்த மாதிரி ஒரு எக்ஸைட்மெண்ட் நான் என் வாழ்க்கையில பார்த்தது, நான் பேசாம வீட்டுக்கு போறேன்ற மாதிரி ஒரு கான்வர்சேஷன் ஓடிட்டு இருந்தது அவருக்கும் அவரோட இன்ஜரிக்கும். முன்னாடியும் ஒண்ணும் பண்ண முடியல, பின்னாடி யார் இருக்கான்னு கூட தெரியல எனக்கு அப்படின்ற மாதிரி போயிட்டு இருந்தது. ஸோ it's going to be interesting. ஆமா, he was taking a dig at McLaren தான். நீங்களும் ஒன்றும் பண்ற மாதிரி தெரியல, நான் வீட்டுக்கு போறேன் அந்த மாதிரி தான் இருந்தது. அண்ட் நடுவுல வந்து 3 days நான் கிளம்புறேன்டா அப்படிதான் பேசிக்கா இருந்தது. அண்ட் கடைசி ரேஸ் முடிவுக்கு வரும்போது கடைசி ஃபேஸில் வந்து சேஃப்டி கார் ஏதாவது வந்துச்சுன்னா சாக்ஸ் போடலாமா, வாட் யுவர் தாட்ஸ், ஏதோ பண்ணி தொடங்க என்கிட்ட அப்படின்ற மாதிரி தான் அவரும் ரிப்ளை பண்ணாரு. ரொம்ப கடி ஆயிட்டாருங்க. ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஆமா we can, I mean, ஆஸ்கரோட ஃபர்ஸ்ட் டிரைவர்ஸ் டைட்டில், there is a very fair possibility, 70% ஆஸ்கர் தான் ஜெயிப்பாருன்ற மாதிரி தான் இருக்கு. இவ்வளோ பெரிய டிஃபரன்ஸ் ஐ டோன்ட் திங்க் நாரிஸ் வில் பி ஏபிள் டு ஷேவ் ஆஃப். ஸோ அந்த கடைசி நெருங்க தான் இன்னும் கொஞ்சம் பதட்டம் அதிகமாகும். சீக்கிரம் கொடுங்கடா கப்பா அப்படின்ற ஒரு இது வரும் இல்லையா, ஒரு டெஸ்பரேஷன், ஒரு ஹேஸ்டினஸ், அது வந்து நம்ம ஆஸ்கர் கிட்ட லைட்டாக பார்க்க ஆரம்பிக்கிறோம். அந்த ஹீட் ஆஃப் த மொமெண்ட்ல ஆஸ்கரோட ஆன்போர்ட்ல இருந்து பார்க்கும் போது இட் ஃபெல்ட் லைக் அஸ்தோ நாரிஸ் வந்து ஒரு மாதிரி நல்லா இடிச்ச மாதிரி தான் இருக்கு. ஸோ அவர் காண்டானது அவர் சைட்ல இருந்து பார்க்கும்போது உண்மைதான். பட் நாரிஸ் வந்து ஹி கைண்ட் ஆஃப் லாஸ் கண்ட்ரோல் பிகாஸ் மேக்ஸோட காரை லைட்டாக போய் இடிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் ஹி வாஸ் நாட் ஏபிள் டு கண்ட்ரோல். ஸோ அதனால கொஞ்சம் அவரை போய் டச் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் அந்த இன்சிடென்ட் பற்றி பேசணும் அப்படின்னா இட் வாஸ் ஜஸ்ட் அ ரேசிங் இன்சிடென்ட். இட் வாஸ் நாட் அ நாரிஸ் வந்து ரொம்ப கேவலமாக டைவ் பாமோ இல்லை ரொம்ப அக்ரெசிவாக இடிச்சு எல்போஸ் அவுட்டுன்னு சொல்லிட்டு இடிச்சு தள்ளியோ அவர் பண்ணலை. ஹி வாஸ் அக்ரெசிவ், ஹி வாஸ் ட்ரைங் டு பி ஆப்பர்ச்சுனிஸ்டிக். இவர் பியாஷி சைட்லேருந்து அவரோட ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆப்வியஸாக எனி டிரைவர் அண்ட் ஹூ இஸ் லீடிங் த டிரைவர்ஸ் டைட்டில் ஹீ இஸ் என்டைட்டில் டு பி ஃப்ரஸ்ட்ரேட்டட். அதனால தான் அவங்க இந்த பொசிஷன்லேயே இருக்காங்க, இங்கேயே இருக்காங்க. ஸோ வி கேனாட் ஆஸ்க் தெம் டு பி ஸோ லிபரல் அண்ட் ஆல் தோஸ் திங்ஸ். ஸோ அப்படி பார்க்கும்போது பியாஷி நடந்துக்கிட்டதும் ஃபேர் தான். இட் இஸ் ஸோ காம்ப்ளிகேட்டட். ஆக்சுவலி மார்டின் பிரண்டலும் சொல்லியிருந்தார், இட் இஸ் நாட் ஈஸி. ஒரு ரூல்ஸ் அப்ளை என்ன தான் நம்ம ரூல்ஸ் அப்ளை பண்ணாலும் ஃபேர் ரேசிங், கீப் இட் ஃபேர் அண்ட் க்ளீனுங்கிறது இட்ஸ் அ ஜென்ரிக் டேர்ம். இதில் நீ எவ்வளோ விஷயத்த உள்ளே திணிக்க முடியும்? ஒருத்தர் இது மாறும், ஒருத்தரோட ஒப்பீனியன் மாறும். ஆஸ்கர் சைட்லேருந்து பார்க்கும்போது இட்ஸ் நாட் க்ளீன் அண்ட் ஃபேர். நீ மேக்ஸ் கிட்டேருந்து தப்பிக்கணுன்றதுக்காக என்ன வந்து இடிப்பியான்னு ஆஸ்கர் கேட்கறது கரெக்டு தான். அண்ட் லாண்டா சைட்லேருந்து அவர் சொல்லுவார், நான் உன்னை வேணும்னே பண்ணலை, வண்டி இதாகிடுச்சு அப்படின்னா. ஸோ அவரோட சைட்லேருந்து ஹி டிடன்ட் கம்ப்ளீட்லி லூஸ் கண்ட்ரோல், லாண்டோ டிடன்ட் கம்ப்ளீட்லி லூஸ் கண்ட்ரோல். ஸோ அந்த சைடில் பார்க்கப்போ கைட்லைன்ஸ் படி பார்த்தோன்னா இட் இஸ் ஆல் ஃபேர் ரேசிங். அதனால தான் ஸ்டீவர்ட்ஸ் எதுவுமே அதை பற்றி பார்க்கல. நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ கன்ஸ்ட்ரக்டர் சைக்கிள் முடிஞ்சாச்சு, தூக்கி பரணையில் போட்டுட்டு அடுத்த 6 ரேஸுக்கு என்ன ஆக போகுது, கோட்டாவில் என்ன நடக்க போகுது அப்படின்றத பார்க்கணுங்க. கவர் பண்ண வேண்டிய விஷயங்களெல்லாம் கவர் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம கவர் பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் ப்ரிடிக்ஷன்ஸ். சரி, ப்ரெடிக்ஷன்ஸுக்கு வருவோம். ஃபர்ஸ்ட் பாலாஜியோட ப்ரெடிக்ஷன்ஸை பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் ப்ரெடிக்ஷன், அலான்சோ P4 அப்படின்னு சொன்னார். ஆக்சுவலி நடந்திருக்கலாம், P7 வரைக்கும் வந்தார்.
P4 கஷ்டமாக தான் இருந்திருக்கும், பட் ஸ்டில் P4 அலான்சோ அப்படின்னு சொன்னது நடக்கலை. ஸோ அதுக்கு வந்து 0 பாயிண்ட்ஸ். அடுத்து 2 ஆர் மோர் ரூக்கீஸ் டிஎன்எஃப் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இப்போன்னு பார்த்து இந்த ரேஸில் சேஃப்டி கார் கூட வரல. இத்தனைக்கும் மிக்ஸ்டு கண்டிஷன்ஸ் அண்ட் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கலாம். பட் ஆனால் இப்போன்னு பார்த்து ரூக்கீஸ்லாம் சமத்தா ஓட்டிட்டாங்க. நடந்துச்சு, யாரோ வண்டி கிண்டிலாம் வெளியே போச்சு, நிறைய பேர் இடிச்சுக்கிட்டாங்க. ஆனா சரி பண்ணிக்கிட்டாங்க, அவங்களே சரி பண்ணிக்கிட்டாங்க. வாட் இஸ் ஆமாம் ஆமாம். அதனால் உங்களுக்கு பாயிண்ட்ஸ் கொடுக்கக்கூடாதுன்னு ரொம்ப உக்கிரமாக இருக்காங்க பாலாஜி. என்ன பண்ணுறது? எஸ். அடுத்து 3வது ப்ரெடிக்ஷன் வந்தோன்னா வின்னிங் கேப் வந்து மினிமம் 23 செகண்ட்ஸ் அப்படின்னு போட்டிருந்தாரு. ஃபர்ஸ்ட் ஸ்டெண்ட் பார்க்கும்போது அது நடந்துருமோன்னு நான் பயந்தேன். பட் ஆனால் மெக்லாரனும் மேக்ஸும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் வின்னிங் மார்ஜின் அவ்வளோ பெருசாக போகல. ஸோ அதுக்குமே 0 பாயிண்ட்ஸ். ஸோ சிங்கப்பூருக்கு பாலாஜியோட 3 ப்ரெடிக்ஷன்ஸுமே ஊற்றிக்கிச்சு, நோ பாயிண்ட்ஸ். அடுத்து 4 ப்ரெடிக்ஷன்லாம் வச்சிருந்தோம்னா நான் ஆடி மாதிரி வாங்குவேன்னு நினைக்கிறேன். 4 முட்டை 4 முட்டை. ஆஹா, நல்லா இருக்கு. இப்போதைக்கு ஆயுதத்தோட சந்தோஷமா இருக்கும். நீங்க சொல்லுங்க, உங்க ப்ரெடிக்ஷன் சொல்லுங்க. நல்லா தான் இருக்கு. என்னோட ப்ரெடிக்ஷன்ஸ்க்கு வருவோம். ஸ்ட்ரோல் ஆன் போடியம் அப்படின்னு சொல்லியிருந்தேன், அது நடக்கலை. ஐ மீன் அது நடக்காதுன்னு தெரியும். பட் ஸ்டில் சும்மா அடிச்சு விடுவோம், ரொம்ப போரா இருக்கே, ஏதாவது சொல்லி விடுவோம் அப்படின்றதுனால சொன்னது தான். அண்ட் அவரோட நீ சொன்னது இது ரெண்டுல எது நடந்தாலும் உலகம் அழிஞ்சிரும். எக்ஸாக்ட்லி அதேதான், உண்மைதாங்க, அதேதான். ஸோ அது 0. அடுத்து எனி ஒன் டீம் வில் டூ அ கிரேட்டர் தென் 6 செகண்ட் பிட் ஸ்டாப். ஆக்சுவலி ஆல்மோஸ்ட் வந்து பிஆர்சிக்கு நடந்திருக்கும் 5.2 செகண்ட்ஸ் அப்படின்னு நினைக்கிறேன். நாட் ராங், ஜஸ்ட் மிஸ் ஆயிடுச்சு. அண்ட் ஜஸ்ட் இன்னொரு பாயிண்ட் என்னன்னா, மெக்லாரன்ல 2ஆவதா யாரு பிட் பண்ணாலும் ஏதோ ஒரு சூனியம் இருக்கு. ஃபர்ஸ்ட் பிட் பண்றவங்களுக்கு நல்ல பிட் ஆயிடுது, 2ஆவதா பிட் பண்றவங்களுக்கு பேசிக்கா டைம் அதிகமாயிடுது. 2 வாட்டி லேண்டோ மாட்டினாரு, இந்த வாட்டி ஆஸ்கார் மாட்டினாரு. ஸோ அந்த ப்ரெடிக்ஷனும் ஊத்திக்கிச்சு. 3வது ரேஸ் ஃபினிஷ் அண்டர் சேஃப்டி கார், அதுவுமே நடக்கலை. யாராச்சும் ஏதாவது பண்ணுவாங்கன்னு நினச்சோம். இந்த வாட்டி ஒரு 2-3 எல்லோ ஃப்ளாக் வந்திருக்கும், அவ்வளோதான். விஎஸ்சி கூட இல்லை, எல்லாருமே செமையாக ஓட்டிட்டாங்க. ஒரே ஆச்சரியமா இருந்தது. கடைசியில எங்களால எந்த விவசாயமும் பண்ண முடியல, ஊத்திக்கிச்சு. ஸோ 0 பாயிண்ட்ஸ். எல்லாம் கூலிங் வெஸ்ட் பண்ண மாயோன்னு நினைக்கிறேன். நைஸ், எல்லாராலையும் ஃபுல் கான்சென்ட்ரேஷனோட முடிகிற வரைக்கும் ஓட்ட முடிஞ்சதுன்றது நல்ல விஷயம். இந்த மாதிரி விஷயங்கள் எஃப்ஐஏ பண்ணுறது ரொம்ப நல்ல விஷயம். அண்ட் இந்த மாதிரி பண்ணுற சின்ன சின்ன விஷயங்களும் டிரைவர்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ப்ரெடிக்ஷன்ஸ் எங்களுக்கு வராதது சந்தோஷம்தான் இனவே. பட் ஸ்டில் ஏதாவது நடந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. எனிவேஸ், இதுதாங்க இப்போ சிங்கப்பூரோட ப்ரெடிக்ஷன்ஸ். எந்த விவசாயமும் நடக்கலை முன்னாடி சொன்ன மாதிரி. கம்மிங் டு கோட்டாலையாச்சும் ஏதாவது கிடைக்குதா அப்படின்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பாலாஜ், உங்களோட ப்ரெடிக்ஷன்ஸை சொல்லுங்க. மச்சான், எனக்கு வந்து இந்த மெக்லாரன் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அவங்க 2 டிரைவரும் பக்கத்துல வர்றது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் 2 ப்ரெடிக்ஷனுமே மெக்லாரன் சம்பந்தப்பட்ட ப்ரெடிக்ஷன் தான். ஃபர்ஸ்ட் ப்ரெடிக்ஷன், லாண்டோ வில் finish ahead of ஆஸ்கர். 2வது ப்ரெடிக்ஷன், ஆனா both of them will not finish on podium. ஆஹா, சூப்பர். அப்பதான் அந்த கேப் கம்மியாவே இருக்கும், ஆனா பக்கத்துல வந்துட்டே இருப்பாங்க. நம்மளுக்கு ஒரு நல்ல ஃபினாலே கிடைக்கும். அதுதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் 2 ப்ரெடிக்ஷன். 3வது ப்ரெடிக்ஷன், கிமி ஆண்டனெல்லி ரேஸ் வின்னர். இது சும்மா அவங்களுக்கு ஒரு குட் வைப்ஸ். இதான் ரசலோட கான்ட்ராக்ட் இன்னும் டிலே பண்ண பாக்குறாங்க. ஆமா, அப்போ சிவில் வார், மெர்சிவில் வார். மெர்சி, ஆஹா, ஃபுல் ஃபார்ம்ல இருக்கேப்பா. என்னோட ப்ரெடிக்ஷன்ஸ்க்கு வந்தோம் அப்படின்னா, இது ஹீரோ வில்லன் அப்படிலாம் இல்லைங்க, ஸ்ட்ரெயிட்டா பிரைம் மினிஸ்டர் தான். மெக்லாரன் டபுள் டிஎன்எஃப் 2 பேரும் வெளியே போயிடுவாங்க. அதான் ஃபர்ஸ்ட் ப்ரெடிக்ஷன். அத்தாடி மொரட்டு ப்ரெடிக்ஷனா இருக்கே. ஓகே, இதுதான் ஃபர்ஸ்ட் ப்ரெடிக்ஷன். 2வது வந்தோம்னா யூகி ஆன் போடியம். இதுதான் வந்து 2வது. என்னடா எதை சொல்ற? தண்ணி அடிச்சிருக்கியா? எனக்கு தெரியல என்ன சொல்றது. ஆமா, என்ன சொல்றதுன்னு தெரியல. அதனால ரேண்டமான ப்ரெடிக்ஷன்ஸ் போயிட்டு இருக்கு. 3வது ப்ரெடிக்ஷன், பிட்வீன் லேப் 10 to 17 ஒரு சேஃப்டி கார் இல்ல ஒரு வெர்ச்சுவல் சேஃப்டி கார் வரும். இதான் 3வது ப்ரெடிக்ஷன். ஓகே, ஏதோ டைம் மெஷின்ல போயிட்டு பார்த்துட்டு வந்த மாதிரியே ப்ரெடிக்ஷன் கொடுக்குறாங்க. ஒன்னு ஒரு அறிவு இருந்தா நம்ம ஏங்க இந்த யூடியூப் சேனல்ல இருக்க போறோம். கரெக்ட். அது என்னமோ உண்மைதான். உளவுத்துறை அளவுக்குலாம் ஒர்த் இல்லையா? நைஸ். சமமச்சி, இந்த வீக்கெண்டுக்கு உள்ள வரும்போதே எனக்கு அதான் ஒரு பக்கம் செம சந்தோஷமா இருந்தது டு see Max go to GT3 and have that kind of a weekend, and then there was other side where Hamilton misery was just piling. ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு ராஸ்கோட. ஏன்னா நம்ம பார்த்திருக்கோம், ஒரு பெட்டு வந்து ஒரு ஃபேமிலில இருந்து
போற நாள் வந்து எவ்வளவு மோசமான நாள் ஆமா. அப்படின்றது உண்ம. வந்து வி ஹேவ் மெனி எக்ஸாம்பிள்ஸ் நம்ம குரூப்லயே. ஸோ உண்ம. அதான் 2 இந்த சைடு ஒருத்தர் செம சூப்பரா இருந்துச்சு. இந்த சைடு ஒருத்தருக்கு ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. சரி இந்த ரேஸ் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தா, அவங்க 2 பேருக்குமே பெருசா எதுவும் நடக்கல அப்படின்னாலும், அல்டிமேட்லி எஸ் தேர் வாஸ் ஒன் மேஜர் இவென்ட். அண்ட் தென் வி ஆர் ஸ்லோலி இன்ச்சிங் க்ளோஸ் டு தி எண்ட் ஆஃப் த சீசன். யுஎஸ், மெக்சிகோ, பிரேசில் அந்த செக்ஷன் எப்பயுமே ஒரு மாதிரி சூப்பர் ட்ரிக்கியான செக்ஷன் தான். அந்த 3 ட்ராக்கும். பிளஸ் நமக்கு தெரியும் மிடில் ஈஸ்ட் எவ்வளோ கஷ்டம்னு. ஸோ இருக்கிற 6 ரேசஸ்ல கிவன் நவ் மெக்லாரன் ஹேவ் ஆல்ரெடி செக்லிஸ்ட்லேருந்து ஒரு பெரிய ஐட்டம் எடுத்தாச்சு. இதுக்கு மேல இருக்கிறது டிரைவர்ஸ் சாம்பியன்ஷிப் அப்படின்றது தான். எந்த உண்ம. அளவுக்கு எக்ஸைட்டிங்கா இருக்கும்போது கடைசி ரேஸ் வரைக்கும் போக போகுதா அப்படின்றதா மேட்டர். ஸோ சூப்பர் எக்ஸைட்டட் ஃபார் கோட்டா. ஐ ஹேட் ரேசஸ் இன் தி அமெரிக்காஸ் ஃபார் திஸ். கண்ட டைம்ல தான் ரேஸ் இருக்க போகுது. எனக்கு எனக்கு உன் அவைலபிலிட்டிலையும் டவுட் இருக்கு, என் அவைலபிலிட்டிலையும் டவுட் இருக்கு. அதுக்கப்புறம் இப்போ மண்டே ஆஃபீஸும் போனோம் அப்படின்னா நம்ம எப்போ ரெக்கார்ட் பண்ண போறோம் அப்படின்னு எனக்கு தெரியல. அதனால மக்களே, ஒருவேளை ஒருத்தர் தான் கால்ல இருக்கோம், இல்ல காலே கால வைக்க முடியல அப்படின்னா கோச்சிக்காதீங்க. வி ம். வில் டெஃபினெட்லி புஷ் டு கெட் த வீடியோ அவுட் ஃபார் கோட்டா. பட் ஒரு ஒரு டிஸ்க்ளைமரை நாங்கள் இங்கேயே போட்டு வச்சுக்கிறோம். சிங்கப்பூர் கொஞ்சம் லைட்டா நம்ம மீன் போட்ட மாதிரி கொஞ்சம் தூக்கம் வர மாதிரி தான் இருந்தது. இந்த மாதிரி போகாம கோட்டா இன்னும் கொஞ்சம் எக்ஸைட்டிங்கா போகணும் என்று வேண்டிக் கொண்டு இந்த அருமையான காலை நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம்.